மனைவிகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. மனைவி முடிங்களேன். மனைவி பரவாயில்ல, நல்ல வேலை எல்லாரும் பலவீனமான பாண்டன்னு சொல்லிடுவீங்களோன்னு நினைச்சேன். வீட்டோரங்களில் திராட்சை கொடி, செடி இல்லை கொடி. இந்த கொடி எப்படின்னா சார்ந்து தான் என்ன பண்ணோம், தானாக இந்த கொடியினால் என்ன பண்ண முடியும், நிற்க முடியுமா? எந்த கொடியாகிலும் ஏதாகிலும் ஒன்று மேலே என்ன பண்ணோம், சார்ந்து தான் படரும். ஆமேன். அப்படி நம்ம கொடி தான், ஆனால் நம்ம சார்ந்து கொள்ள வேண்டியது யாருன்னா இயேசு கிறிஸ்துவை தான். அல்லேலூயா. சிலுவை மரத்தை தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்படி நீங்கள் அவரை சார்ந்த ஒரு வாழ்க்கை, எல்லாவற்றிலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுதல். எந்த முடிவை எடுத்தாலும் கர்த்தரை சார்ந்து கொள்ளுதல். எதை செய்தாலும் ஆண்டவரிடத்தில் கேட்காம நம்ம ஒன்று என்ன பண்ணுறதில்ல, செய்யக்கூடாது. அப்படி ஒரு எண்ணத்துக்கு, அப்படி ஒரு இடத்திற்கு நீங்கள் வரும் பொழுது, தேவனை சார்ந்து நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயத்தை மட்டும்தான் பார்ப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நிச்சயம் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். நம்ம தோற்று போகணும், நம்ம வியாதியிலே கடக்கணும், நம்ம தோல்வி அடைந்தவர்களாக சமுதாயத்துக்கு முன்னாடி நிற்கணும், நம்ம வெறுங்கையாக நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை குறித்து நினைத்ததில்லை. அவருடைய திட்டங்கள் நமக்கு எப்பொழுதுமே வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமான திட்டங்களை கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய மூளையில் யோசித்து பார்க்காதவைகளை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணியிருக்காரு, செய்திருக்கிறார். அல்லேலூயா. என்னையும் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த போது நான் எதிர்பார்க்கல இப்படியெல்லாம் கர்த்தர் நம்மளை கொண்டு போவார். ராமேஸ்வரம் தீவுன்னு பேரை கூட நான் கேள்விப்பட்டது. நான் அந்த பக்கம் ஒன்றும் பெருசாக தெரியாது எனக்கு. அவ்வளோதான், சர்ச்சு, வீடு, ஸ்கூலு, அவ்வளோ ஒரு சர்க்கிளில் தான் நான் வளர்ந்தேன். ஆனால் கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்ச போது கீழ்ப்படிதலோடு கர்த்தருக்கு ஆமாம் சொன்னாலும், கர்த்தர் இவ்வளோ பெரிய திட்டங்கள் நம்மளால வச்சுருக்காருன்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. மீன் இப்படி தேசம் முழுக்க கர்த்தர் பயன்படுத்துவாரா தெரியாது. நான் யோசிச்சதில்லை, என் மனது அதை சிந்திச்சதே இல்லை. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தரை சார்ந்து அவர் சொன்னால் செய்யணும். அல்லேலூயா. நம்ம அதை செய்ய செய்ய, எனக்கு சண்டே கிளாஸில் கற்றுக் கொடுத்துருக்காங்க, எனக்கு கீழ்ப்படி அதுதான் உனக்கு மேல்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லேலூயா. எந்த நிலையிலும் கர்த்தர் சொல்லுவதற்கு கீழ்ப்படிய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். சுயமாய் நான் கீழ்ப்படிஞ்சேன்னு சொல்லி என்னை என்ன பண்ண முடியாது, மெச்சிக்கொள்ளவே முடியாது. அதையும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோட தான். கடினமாக இருந்தாலும், அழுகை வந்தாலும், வேதனையாக இருந்தாலும், அவமானங்கள் இருந்தாலும், கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலே கர்த்தருடைய சித்தம் இன்றைக்கு நிறைவேறுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ ஆண்டவருக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி எங்களை நடத்தி கொண்டு வருகிறார். நீங்கள் என்னுடைய சாட்சியை கேட்டிருப்பீங்க. கர்த்தர் எங்களுக்கு, என்னுடைய கணவர், என்னோட அத்தை வந்திருக்கிறாங்க. எனக்கு கர்த்தர் ஈவாய் தந்த 2 பிள்ளைகள், காத்திருந்து பெற்றுக்கொண்ட முதல் பிள்ளை, எதிர்பாராமல் கைக்கு கிடைத்த 2ஆம் பிள்ளை, 2ஐயும் கர்த்தர் எனக்கு கொடுத்து அவருடைய நன்மையினால் என்னை திருப்தி ஆக்கியிருக்கிறார். ஆமேன். இந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லும் பொழுதே, யாராகிலும் நீங்கள் ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்தீங்கன்னா சோர்ந்து போகாமல் காத்திருங்க. ஆமேன். கர்த்தருக்காக காத்திருக்கிற மனுஷன் வெட்கப்பட்டு போகவே மாட்டான். ஒரு மனுஷன் தேவனுக்காக காத்திருந்தானா நிச்சயம் அந்த மனுஷன் உயரதான் பறப்பான். எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆமேன் என்று ஆமோதிக்கிறேன்? அல்லேலூயா. கர்த்தருக்காக நீங்க காத்திருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை உயரத்துல பறக்க வைப்பார். காத்திருக்கிற நேரத்தில் உங்களை அற்பமா பார்த்தவங்க, உங்களை கேலி செஞ்சவங்க, ஏசு கிட்ட போனே உனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு உங்களை பழிச்சவங்க, உங்களை ஏளனம் பண்ணினவங்கலாம் நிச்சயம் ஒரு நாள் ஏறெடுத்து தான் பார்க்கணும். அப்படிதான் கர்த்தர் உங்களை உயர பறக்க வைப்பார். அல்லேலூயா. ஆமென். ஏன்னா நம்ம கர்த்தருக்காக காத்திருக்க நமக்குள்ளே என்ன உண்டாகுதுன்னு வேதம் சொல்லுதுன்னா பெலன், புது பெலன். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கறதுக்கு முதலாவது ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட சேர்ந்த ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை வாசிக்கலாமா யாராவது ஒருத்தர்? ஆதியாகமம் 41:41. அவர் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள். இல்ல, ஆதியாகமம் 41 வாசிச்சிங்களா? 41, 50, 51 வாசிப்போமா? ம் 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 ஓகே. யோசேப்பு
ஓகே, அடுத்த வசனத்தை வாசிப்போம். ம் ம் ஹல்லேலூயா. கர்த்தருடைய வேதம், இன்றைக்கு நான் யோசேப்பை குறித்து உங்களுக்கு முழு வார்த்தையும் சொல்ல போறதில்லை, ஆனால் இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு நினைப்பூட்டினார். அதனால முதலாவது இந்த வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் பதிய பண்ண வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம பெருகணும், நம்ம உயரணும், நமக்கு நல்ல நிலைமைக்கு நம்ம வரணும் அப்படின்ற ஆசைகள் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. இந்த யோசேப்பை குறித்து வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது யோசேப்பு எப்படி கொண்டு போகப்பட்டார் அப்படின்னா, ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்டார். ஆமாம் தானே? அடிமையாக கொண்டு போகப்பட்டு கர்த்தருடைய பெரிதான கிருபையின்படியும் தேவ திட்டத்தின்படியும் கர்த்தர் ஒரு படிக்கட்டுகளாக தாண்டி அவரை கொண்டு வந்து எங்கே சேர்த்துட்டார்? அரண்மனையில் தேவ சித்தத்தின்படி சேர்த்துட்டார். ஆனால் இவைகள் எல்லாம் இத்தனை வருஷங்கள் ஆனாலும் கூட யோசேப்பினுடைய மனதில் எப்போதும் ஒரு வருத்தம் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மைகள் நடந்தாலும் ஏதோ ஒன்றை குறித்த ஒரு வருத்தம். ஏன்னா அந்த வருத்தம் என்னன்னா, என் தகப்பன் வீட்டை குறித்து எனக்கு ஒரு வருத்தம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு இந்த பிள்ளையினுடைய முகத்தை பார்த்த உடனே ஆண்டவர் சொல்கிறார், இவனுக்கு என்ன பேர் வைக்கணும்? மனாசே. மனாசே மறக்க பண்ணினார். என்னால் மறக்க முடியல. அப்படிதான் அந்த வசனம் இருக்குது. அவங்க செஞ்ச துரோகத்தை நம்மளால் மறக்க முடியல. அவங்க நம்ம விரோதமாக பேசுனதை நம்மளால் மறக்க முடியாது. உங்களால் முடியுமான்னு கேட்டால் என்னாலையும் முடியாது தான். எப்படி மறக்கிறது? நம்முடைய எடுத்துகிட்டு போனாங்களே எப்படி மறக்கிறது? நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக செய்தாங்களே எப்படி மறக்கிறது? நம்ம பிள்ளைகளை குறித்து தவறாக பேசினாங்களே எப்படி மறக்கிறது? நான் நன்மை செய்து எனக்கு தீமை செஞ்சாங்களே நான் எப்படி மறக்கிறது? இப்படின்னு நீங்கள் கேள்விகளை கேட்டிங்கன்னா, யோசேப்பு அதை தன்னுடைய சுய பலத்தினால மறக்கலை, கர்த்தர் மறக்க பண்ணினார். அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற இங்கே இருக்கிற எல்லா சகோதரருடைய வாழ்க்கைக்கு நேராக பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு மனாசேயை நான் பேசுகிறேன். அல்லேலூயா. மறக்க முடியாமல் நீங்கள் தவித்து கொண்டு தூங்க முடியாமல் நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு மறக்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அதை நமக்கு மறக்க பண்ண. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? நீங்க அப்படி மனாசே முதல்ல வெளியே வந்தாதான் அடுத்து யார் வர முடியும்? பெருக்கம் வரணும்னா மறக்கணும். என் வாழ்க்கையில் ஏன் எனக்கு இன்னும் பெருக்கம் வரல, என் வாழ்க்கையில் ஏன் மேன்மைகள் இன்னும் கிடைக்கல, எப்ராயிம் ஏன் வரல அப்படின்னா, இதே இடத்துல உங்களை பழுகி பெருக பண்ண கர்த்தரால் ஆகும். ஆனால் நீங்கள் மறக்க வேண்டியவைகள். ஹல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த வசனத்துக்கு முந்தைய வசனம் என்ன? முந்தினவைகளை பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். அதுக்கப்புறமா தான் ஆண்டவர் சொல்றார், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். புதியவைகள் நம்முடைய வாழ்க்கையில். கேன் யூ ஜஸ்ட் பேக்கப் மீ? கீபோர்டு கொஞ்சம் பேக்கப் பண்ணுவீங்களா? தேங்க்யூ. அவங்க ரொம்ப அழகாக வாசிச்சாங்க, கொஞ்சம் கை தட்டுங்க. ரொம்ப நல்லா வாசிச்சாங்க, சூப்பராக இருந்தது. வெரி வெரி அனாயிண்டட் பிளேயிங். காட் பிளஸ் யூ. ஓகே. ஸோ இப்போ நம்ம கர்த்தருடைய கிருபையினால தேவ சமூகத்தில் நீங்கள் தேவனிடத்தில் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, மனாசேவை பெற்றெடுக்க எனக்கு உதவி செய்யுங்க. நான் மறக்கணும், சில விஷயத்தை நான் மறந்தே ஆகணும். ஏன் நான் உங்களுக்கு இன்றைக்கு துவக்கத்திலே, இந்த பிரசங்கத்தின் துவக்கத்திலே பரிசுத்த ஆவியானவர் என்னை நினைப்பூட்டுறாருன்னா, நீங்கள் உங்கள் மனதில் வைத்திருக்கிற கசப்பு தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த நிலைக்கு போக முடியாமல் இருக்கிற தடையை. புதிய காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து இருக்கிறீங்க, ஆனால் அந்த எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் இருக்கிறதே. என் மருமக அப்படி செஞ்சுட்டா, என் மாமியார் இப்படி பேசிட்டாங்க, என் நாத்தனார் இப்படி பண்ணிட்டாங்க, எங்க சொத்து அவங்க எடுத்துட்டாங்க, இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. அற்பமான உலக பிரச்சனைகளை தயவு செய்து கொண்டு வந்து பரலோக ராஜ்யத்தை நீங்க இழக்காதர். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா? மனாசே வெளிப்படும். சொல்லுங்க, என் வாழ்க்கையில மனாசே வெளிப்படும், என் வாழ்க்கையில மனாசே வெளிப்படும். யாரெல்லாம் உங்க இருதயத்துல இல்லை சிஸ்டர் நான் தப்பு செய்யல, அவங்க தான் செஞ்சாங்க, ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்றார், தான் சிநேகிக்கிற புத்திரனையே கர்த்தர் சிட்சிக்கிறார். அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா டிசிப்ளின் பண்றாருன்னு இருக்கு. டிசிப்ளின்னா எப்படி நம்ம ஸ்கூல்ல ஒரு பிள்ளையை ஒழுங்குபடுத்துறோம், இப்படிதான் தலை வரணும், இப்படிதான் ட்ரெஸ் போடணும், இந்த உடையெல்லாம் வரணும், இப்படிதான் முடி வெட்டி இருக்கணும், எப்படி ஸ்கூல்ல டிசிப்ளின் பண்றாங்க, ஒழுங்குபடுத்துறாங்க. தன் எந்த பிள்ளைய கர்த்தர் சிநேகிக்கிறாரோ அந்த பிள்ளையை தான் கர்த்தர் ஒழுங்குபடுத்துவார். ஆமென். நீங்க கை காமிக்கலாம், அவங்க அப்படி இருக்காங்களே, அவங்கள பத்தி ஆண்டவர் கவலை இல்லை, உங்களை பத்தி தான் ஆண்டவர் கவலை. உங்களை தான் ஆசீர்வதிக்க கர்த்தர் திட்டம் வச்சிருக்கிறார், உங்களை தான் பழுகி பெருக பண்ண தேவன் திட்டம் வச்சிருக்கிறார். அப்படி அந்த பெருக்கத்தை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கணும்னா டெஃபினெட்லி தயவு செய்து இந்த பகல் வேளையில ஒரு முடிவெடுங்க. நான் மறக்கிறேன், என்னை மறக்க பண்ணுங்கப்பா, என்னை மறக்க பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க,
மறக்க பண்ணுங்க, மறக்க பண்ணுங்க. ஜெபம் பிரசங்கம் வர்ஷிப் அப்படிதான் போயிட்டே இருக்கும். வெறும் நான் பேச நீங்க கேட்க மாட்டீங்க, இன்வால்வ் என் கூட சேர்ந்து நீங்களும் பேச போறீங்க. சொல்லுங்க ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே என் வாழ்க்கையில நான் எப்ராயிமை பார்க்கணும், நான் மனாசே முதல்ல வெளிப்படணும். மறக்க பண்ணுங்க எல்லாரும். நிச்சயமா இங்க இருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கடினமான இருதயத்தோடு நீங்க இருக்கிறீங்க. என்னால மறக்க முடியாது, அவங்க செய்த துரோகத்தை என்னால மன்னிக்க முடியாது. கர்த்தர் சொல்றாரு, இல்ல, கர்த்தர் உங்களை மறக்க பண்ணுவார். கர்த்தர் உங்களை மறக்க பண்ணுவார். உதவியை கேளுங்க, பரிசுத்த ஆவியின் உதவியை கேளுங்க. ஆண்டவரே அந்த வார்த்தைகளை நான் மன்னித்து மறக்க எனக்கு உதவி செய்யுங்க. அவங்க செய்த கிரியைகளை, எனக்கு பண்ண துரோகங்களை, ஆண்டவரே என்னை குறித்து சொன்ன பொய்யான மொழிகளை நான் மறக்கிறேன். மனாசே வெளிப்படுவானாக. மனாசே வெளிப்பட்ட உடனே எப்ராயிம் வெளியே வருவா. எப்ராயிம் வெளியே வருவா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? உங்க வாழ்க்கையில இயேசுவின் நாமத்தில் ஒரு பெரிய பெருக்கத்தை, ஆராதனை வேலை ஆண்டு இந்த வார்த்தையை சொன்னார், பெருக்கம். ஒரு பெரிய பெருக்கத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன நியமித்து வைத்திருக்கிறார். அதுக்குள்ள நீங்க பிரவேசிக்கணும்னாலே விடணும், விட வேண்டியதை விடணும். எத்தனை பேர் நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க விட வேண்டியதை விடுவதற்கு? அல்லேலூயா. துவக்க வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைக்கு எத்தனை பேர் ஆமேன்னு கீழ்ப்படுறீங்க? நான் ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, இனி ஒருபோதும் வீடுகளுக்குள்ள பேசாம இருக்கிறவங்க எல்லாம் இன்னையோட ஒரு முடிவெடுங்க. நான் அப்படி இருக்க மாட்டேன். ஒரு வார்த்தை சொன்னதுக்காக கணவரோடு பேசாம இருக்கிறது, ஒரு வார்த்தை சொன்னதுக்காக குடும்பத்தில் இருக்கிற நபர்களோடு பேசாம இருக்கிறது, அதுக்கு நீங்க நிறைய காரணங்களை சொல்லலாம். அவங்க அப்படி பேசினாங்க, அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க, அவங்க இப்படி இது பண்ணாங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்க எப்படி உங்க சகோதரருக்கு பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அல்லேலூயா. அவர் நம்ம சொன்ன வார்த்தையெல்லாம் கணக்குல வச்சு நமக்கு செய்திருந்தார்னா இன்னைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருந்திருக்க முடியாது. நம்ம செய்த கிரியைகள்லாம் எழுதி வச்சு அவரும் நம்ம கிட்ட பேசாம நம்மளை மறந்து முகத்தை திருப்பி இருந்தார்னா இன்னைக்கு நம்ம ஜீவனோடு இருந்திருக்க முடியாது. சொல்லுங்க, அவர் கிருபை, அவர் எனக்கு மன்னித்தது போல. சொல்லுங்க, அவர் எனக்கு மன்னித்தது போல நானும் மன்னிப்பேன், நானும் மன்னிப்பேன். ஹல்லேலூயா.